பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஈஸ்வரி வீட்டுக்கு வர்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, எங்களுக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலான்னு ஈஸ்வரி சொல்றாங்க சபையில. பாக்யா கோபமாயிடுறாங்க. இனியாவுக்கு இப்ப கல்யாணம் பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, நாளைக்கு இனியாவுக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயமா நடக்கும். பாக்யா சொல்றாங்க, அத்தை நீங்க இனியா விஷயத்துல தலையிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனியா இத கேட்டுட்டு அழுதுகிட்டு பெட்ரூமுக்கு போறாங்க. எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. இனியா வேற வழி இல்லாம போலீஸுக்கு கால் பண்றாங்க. போலீஸ் கிட்ட சொல்றாங்க, எனக்கு விருப்பம் இல்லாம எங்க டாடியும் எங்க பாட்டியும் எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முயற்சி பண்றாங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு இனியாவ அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. பாக்யா அதிர்ச்சியில இருக்காங்க. நாளை சந்திப்போம்.